சப்பாத்தி எக் ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டைகளை உடச்சி எடுத்துக்கலாம். இது கூட பொடி உப்பு கொஞ்சம், அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கல் சூடானதும் கொஞ்சம் எண்ணெயும் அப்புறம் கலக்கி வச்சுருக்கிற இந்த முட்டையில் 3ல் 1 பங்கு மட்டும் சேர்த்துட்டு தட்டி விட்டுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தியில் ஒன்றை எடுத்து இது மேலே வச்சு இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 நிமிஷம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் சப்பாத்தி சூடானதுக்கப்புறமா இதை ரோல் பண்ணிக்கணும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ரோல் பண்ண முடியலை. எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே அடுத்த செட்டும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் முட்டை கலவையை சேர்த்து தட்டி விட்டுட்டு ஒரு சப்பாத்தியை மேலே சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அதுக்குள்ளே முதல்ல செஞ்ச சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சு. வெந்ததும் இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் சூடானதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற முட்டை எல்லாத்தையும் தோசைக்கல்லில் சேர்த்துக்கிறேன். இதை தட்டி விட்டுட்டு ஒரு சப்பாத்தியை இது மேலே வச்சு மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வெந்த உடனே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் சூடான உடனே எடுத்து ரோல் பண்ணிட்டா நமக்கு சுவையான சப்பாத்தி எக் ரோல் ரெடி.